ஃப்ரெண்ட்ஸ் ஜோகோல தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்க போஸ்டிங் வந்து உங்களுக்கு சென்னையில தான் வந்து இருக்க போது. ஃப்ரெஷர்ஸ் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து கோடிங் ஸ்கில்ஸ் அந்த மாரிலாம் எதுவுமே தேவையில்ல. ஸோ 2014லேருந்து 24 பாஸ் அவுட் ஆனவங்க எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான். சேலரின்னு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 25,000 உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். ஃப்ரெஷர்ஸ் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப இந்த வேலைக்கான கேரியர் சைட் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் சைட்டு. ஸோ உங்களுக்கு ஜோகோலேருந்து பாருங்க இப்போ புதுசா வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் மார்க்கெட்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எடுக்குறாங்க. ஸோ இங்கேயே குடுத்துருக்காங்க பாருங்க 0 to 5 இயர்ஸ்ன்னு உங்களுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதிகபட்சம் உங்ககிட்ட 5 வருஷம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அவங்க வந்து என்ன வந்து எதிர்பார்க்குறாங்கன்னா, உங்ககிட்ட வந்து ஸ்ட்ராங்கான கன்டென்ட் கிரியேஷன் ஸ்கில்ஸ் வந்து நல்லா உங்ககிட்ட வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் குட் வெர்பல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கணும். பிரசன்டிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங்லாம் வந்து நல்லா உங்ககிட்ட வந்து இருக்கணும். அந்த நாலேட்ஜ்லாம் இருக்கணுங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டீஸ்லாம் இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. எந்த மாரிலாம் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஸோ ஜாபோட லொகேஷன் வந்து உங்களுக்கு சென்னையில தான் வந்து இருக்க போது. ஸோ இங்கேயே குடுத்துருக்காங்க பாருங்க. ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் தான் நாங்க வந்து ஃபர்தர் ரவுண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஷார்ட் லிஸ்டட் ஆனா மட்டும் தான் உங்களுக்கு வந்து இமெயில் மூலியமா இன்டிமேஷன் வந்து வரும். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 14th ஏப்ரல்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. எப்படி வந்து நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும்னா, இங்க வந்து பாருங்க ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ்ன்னு குடுத்துருக்காங்க பாருங்க. உங்களோட ஃபுல் நேம்ல இருந்து உங்களோட இமெயில் அட்ரஸ், உங்களோட மொபைல் நம்பர், இயர் ஆஃப் கிராஜுவேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெண்டர்ல இருந்து கரண்ட் லொகேஷனு. ஸோ நீங்க வந்து பாருங்க இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க இருந்தா குடுங்க. அப்படி இல்லன்னா ஃப்ரெஷர்ங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. கரண்ட் எம்ப்ளாயரான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருந்தா நீங்க குடுங்க. அப்படி இல்லன்னா நில்லுன்னு குடுத்துருங்க. கரண்ட் சிடிசி என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுவுமே நீங்க நில்லு குடுத்துறலாம். அப்படி இல்லன்னா இருந்துச்சுன்னா நீங்க குடுக்கலாம். எக்ஸ்பெக்டட் சிடிசி நீங்க எவ்வளோ எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டிருக்காங்க. நீங்க ஒரு 3 லேக்கோ, 4 லேக்கோ அந்த மாரி வந்து நீங்க குடுத்துக்கலாம். நோட்டீஸ் பீரியட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இருந்தா நீங்க குடுங்க. அப்படி இல்லன்னா சூஸ் பண்ணி நீங்க இமிடியேட்டுங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கில் செட் நீங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அதில வந்து நீங்க ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தெரியுமோ, அந்த ஸ்கில்ஸ் வந்து நீங்க குடுத்துக்கலாம். கன்டென்ட் ரைட்டிங்ல இருக்கு. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாரி வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான ஸ்கில்ஸ் இருக்கும். நீங்க எந்தெந்த ஸ்கில்ஸ் உங்களுக்கு தேவையோ, அந்த ஸ்கில்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தோன்னா, அந்த ஜாப்க்கு ஏத்த மாரி வந்து ஸ்கில்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க, ஸோ இதில எல்லாமே நீங்க வந்து இந்த ஐ ஹேவ் பீன் எம்ப்ளாய்டான்னு கேட்டிருக்காங்க. ஜோகோல நீங்க வந்து ஆல்ரெடி வந்து எம்ப்ளாயியா நீங்க வந்து இதுக்கு வந்து இது பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. அப்படி இருந்தா நீங்க வந்து அந்த டிக் பாக்ஸ் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ரெஸ்யூம் வந்து நீங்க ப்ரௌஸ் ஃபைல்ல வந்து நீங்க அட்டாச் பண்ணிட்டு சப்மிட் பண்ணா போதும். ஸோ ஃபர்தரா வந்து நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்கன்னா, உங்களுக்கு இமெயில் மூலியமா இன்டிமேஷன் வந்து வரும். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.